வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் சார்பில் இந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ராமகிருஷ்ணன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய. அதாவது வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இன்றைய தினம் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரையில் 6 வழக்குகள் தொடரப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியாக இருக்கின்ற முகமது ஜாவேத் முதல் வழக்காக அவர் தொடர்ந்திருந்தார். அதே போன்று ஒவேசி இரண்டாவதாக வழக்கு தொடர்ந்திருந்தார். இதுவரை உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரையில் 7 வழக்குகள் அண்மையில் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக வழக்குகள் என்பது தொடரப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் கடந்த வாரம் மக்களவையில் முதலில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாநிலங்களவையில் அடுத்த நாள் நிறைவேற்றப்பட்டது. கடும் எதிர்ப்புகளையும் மீறி இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதற்கு எதிராக தொடர்ந்து நாடு முழுவதும் போராட்டங்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில்தான் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு குடியரசுத் தலைவர் அந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கினார். ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட உடனேயே வழக்குகள் தொடரப்பட்ட சூழ்நிலையில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியதற்கு பிறகு பலரும் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளை தொடர்ந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் IUML சார்பில் உச்சநீதிமன்றத்தில் நேற்றைய தினம் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இன்று காலையில் 10:30 மணிக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்பு IUML சார்பில் ஆஜராக இருக்கின்ற மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் நேரடியாகவே ஆஜராகி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா முன்பு வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா என்பது அரசியல் சாசனத்திற்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்கை நாங்கள் தாக்கல் செய்திருக்கின்ற இந்த மனுவை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே 6 வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் IUML சார்பில் தொடரப்பட்டிருக்கின்ற இந்த வழக்கை விரைந்து விசாரணைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி இவர்களது கோரிக்கையை ஏற்றுக் கொள்வார்களா என்பது 10:30 மணிக்கு தான் தெரிய வரும். அவ்வாறு இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் விரைந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டால் வெள்ளிக்கிழமை அல்லது அடுத்த வாரம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் பரவலாக போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் சட்டசபையிலும் அதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் துணை தலைவராக இருக்கின்ற ராசா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பிலும் இந்த தினம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.